கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் விசுவாசத்தை பற்றி காண்போம். விசுவாசமானது 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை பார்ப்போம், தியானிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்பப்படுகிறது உறுதி. நம்ம நம்பணும். இப்போ வரப்போகுது நான் பரீட்சையில் பாஸ் பண்ணிவிடுவேன், நல்லா எழுதி பாஸ் பண்ணிவிடுவேன். நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக நம்பணும். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படலை. அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? பாஸ் பண்ணிட்டோமா? இல்லை, காணப்படலை. காணப்படாத இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அதுதான் நிச்சயம். காணப்படாத நிச்சயம். நம்மளால் நம்பப்படவே முடியாது, ஆனால் அதை நம்பணும். காணப்படாதது நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமாக காணப்படாமல் நம்ம உறுதிப்படுத்தணும். அதுதான் விசுவாசமானது. நம்பப்படுவது உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதுதான் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மென்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பார்த்திங்களா? அது மட்டும் இல்லாமல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை தேவனே சாட்சி கொடுத்து அவன் மருத்துவம் பேசுகிறான். ஆபேல் மருத்துவம் என்ன செய்தான்? ரத்தம் பேசுது. அதே மாதிரி பாருங்கள், விசுவாசத்தினால ஏனோக்கு மானத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனை அவன் எடுத்துக்கொண்டபடியால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னுமே சாட்சி பெற்றான். அவன் பாருங்கள், மேலே எடுத்துக்கொள்ளப்படலை, ஆண்டுகிட்ட போல. அதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யணும்? நற்சாட்சி பெற்றான் அவன், இல்லையா? அதனால தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேர்கிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்ப்பா. எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? வசனம் ஆழமாக இருக்குது பாருங்கள். சத்தியம் ஆழமானது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாதா? கூடாத காரியம். ஏன்னா தேவனத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்று என்ன செய்யணுமா? அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறோன்னு நினைக்கணும். நம்ம தேடணும்னா நமக்கு என்ன செய்கிறாங்க? பலன் அளிக்கிறவன் நம்ம நினைக்கணுமா? நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட தான் அந்த விசுவாசம் இருக்குது. நம்ம விசுவாசித்தா தான் தேவனுடைய மகிமையை காண முடியலன்னா காண முடியாது. அதே மாதிரி தான் பாருங்கள், விசுவாசத்தில் நோவா கூட அதே தான் நற்சாட்சி பெற்றான், எச்சரிப்பு பெற்றான். தேவத்தில் பயபக்தியாக இருந்தான். குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். உலக ஆக்கினைகளை தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். சரிங்களா? அப்போ பாருங்கள், இவ்வளோ பேர் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன்கள் எல்லாம். விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிறதற்கு போகும்படியாக அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னது அறியாமல் புறப்பட்டு போனான். அவனுக்கே தெரியாது. ஆண்டவர் போன என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு செஞ்சான். போயிட்டே இருந்தான். ஒன்றும் கேட்கவே இல்லை, வாயை திறக்கலை. கீழ்ப்படிந்தான். விசுவாசத்தினால் அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவரை நம்பினான், கீழ்ப்படிஞ்சான். அவருக்கு விசுவாசித்தான் அவரை. ஏன்னா அவர் நம்மளுக்கு எல்லாமே செய்வார். வாக்குத்தத்த தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்தான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? உடன் சுதந்திரவாளியாகி ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களில் தங்கியிருந்தான். எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் சாராளும் விசுவாசினால் சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணி உண்மை இல்லை ரெண்டு எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்தாலும் பிள்ளை பெற்றார். அவளுக்கு என்னது? தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றுவார்னு விசுவாசிச்சு நம்பி என்ன பண்ணான்? பலன் கொண்டாள். கர்ப்பம் என்ன பண்ணி திறக்கப்பட்டது. வயதான காலத்தில் என்ன செய்தான்? பால் கொடுக்குற அளவுக்கு வயசான கிழவி பால் கொடுக்குற அளவுக்கு அவசரம் பலன் கொண்டு என்ன செய்தா? அந்த குழந்தையை பெற்றெடுத்தா, இல்லையா? சைவம் செத்ததன் என்றார். ஆனாலும் நட்சத்திரங்களைப் போல மனத்தைப் போல இந்த பிள்ளை ஜனங்கள் பிறந்தார்கள். தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக. விசுவாசத்தினால் நாமும் பிழைப்போம். விசுவாசங்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேதாசத்தின்படி நாம் நடந்து கொள்வோம். கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமென்.